பாஜகவிற்கு முட்டு தரும் தமிழ் சீரிய ஷானவாஸ். திமுக விசிக்க வார்த்தை மோதல். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா முதல் முறையாக வந்தே மாதரத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவுல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதிய மனோன்மணியம் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தின் விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பினை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில கம்யூனிஸ்ட் தலைவர் இது போன்ற பல அரசு நிகழ்வுகள்ல தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதரத்திற்கு பின்னால் பாடப்படுவது வழக்கமாக இருக்கு. இதுல தாவேக அரசோட நிலைப்பாடுதான் என்ன என்று கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. இந்த நிலையில விசிகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் இந்த விவகாரத்துல கடுமையான கண்டனத்தையும் பதிவிட்டிருக்காரு. தொடர்ச்சியாக ஷானவாஸ் ஆளும் அரசிற்கு எதிராகவே கருத்துக்களை முன்வைக்க அப்படி என்னதான் காரணம் இருக்கிறது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பொதுவாக தமிழ்நாட்டுல அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் வழக்கம். இது சம்பந்தமாக கடந்த ஆட்சி காலங்கள்ல திமுகவிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையில அடிக்கடி மோதல் ஏற்படும். ஆனாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பதுல திமுக எப்பொழுதுமே உறுதியாக தான் இருந்துச்சு. இந்த நிலைப்பாட்டுல சமரசம் என்பதற்கு எங்களுக்கு பேச்சே கிடையாது என்பதுல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்பவே திட்டவட்டமாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தற்பொழுது தாவேக ஆட்சியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது பெரும் சலசலப்பினை இழப்பியுள்ளது. முதலாவதாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா முதல் முறையாக வந்தே மாதரத்துடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2ஆவதாகத்தான் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் கடைசி இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கு. பாடலை எழுதிய மனோன்மணியம் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தின் விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இது சம்பந்தமாக கடும் எதிர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுநரோட தலையீடு காரணமாகவே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக பலரும் கருத்துக்களை கூறி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விசிகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த விவகாரத்துல ஆளுநரையும் தாவேக அரசையும் கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இது சம்பந்தமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க போகிறதோ தெரியல. இந்த விஷயத்துல கடந்த அரசினை போல துவக்கத்திலேயே உங்களுடன் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என இந்த அரசு சொல்லியிருந்தால் இந்த நிலை இருக்காது என கருத்துக்களை கூறியிருக்காரு. ஆளுநர் இழுத்த இழுப்பிற்கு இந்த அரசு சென்றதன் விளைவாக மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. மாநில அரசுடைய சம்பளத்தை வாங்கக்கூடிய துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் சொல்வதை தான் கேட்பேன் என்று சொல்வதா? இந்த துணிச்சலை யார் அவர்களுக்கு கொடுத்தது என காட்டமாக பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதோடு மட்டுமல்ல, இந்த விவகாரத்துல முதலமைச்சர் பெயரிலேயே கண்டன அறிக்கை வெளிவர வேண்டும் என்ற கோரிக்கையுமே அவர் முன் வச்சிருக்காரு. தாவேக அமைச்சரவையில விசிக பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த கட்சியின் முக்கிய முகமாக திகழக்கூடிய ஷானவாஸ் மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விவகாரம் தொடர்பாக தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல கவனம் பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபுகளை மாற்றி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட விவகாரம் தற்பொழுது மாநில அரசியல்ல பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஆளுநரோட செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு நின்று விடாமல் ஆளும் கட்சியான தாவேக அரசின் மெத்தன போக்கையும் டெல்லிக்கு அஞ்சி நடப்பதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் விசிக முன்னாள் எம்எல்ஏ ஷானவாஸ் பகிரங்கமாக எழுப்பியிருப்பது கூட்டணி கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேர்தல் களத்துல தமிழர்களின் உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகள் இது போன்ற விவகாரங்கள்ல உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காவிட்டால் அது எதிர்காலத்துல கடுமையான அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையுடனே இந்த விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்போடு இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.